பக்கத்துலயும் கொடுக்குறாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம். இப்ப போறோம் அங்க கீழேக்கு. சரியான கூட்டமா தான் இருக்காங்க பக்தர்கள். போய் பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் வீடியோல அப்டேட் பண்றேன். அங்கதான் கோயில் கும்பாபிஷேகம் கூட்டம். நம்ம எவ்வளோ தொலைவில் இருக்கோம்னா இவ்வளோ தொலைவில் இருக்கோம். இங்க எல்லாம் பார்க்கிங் போட்டுட்டாங்க காடிங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கணங்கள் இப்பொழுது நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. உங்க கண்ணு முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஜலன்பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தமிழகத்திலிருந்து நமக்காக வருகை புரிந்திருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகத்தை தலைமையேற்று திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை சிறப்பாக நடத்தி முடித்திய மாமனிதர் ஐயா அவர்கள் திருக்கரத்தால் இப்பொழுது கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அத்துணை பேரையும் மலேசிய நாட்டிலிருந்து வரவேற்கின்றோம். மக்களுக்கு எங்களுடைய ஒரு சின்ன நினைவூட்டல் என்ன அப்படின்னா, தீர்த்தம் உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படவிருக்கிறது. அது அத்தனை பேருக்கும் தீர்த்தம் வழங்கப்படும். ஆகவே நீங்க கவலையே பட வேண்டாம். கிடைக்கல, இப்படி கிடைக்குமோ அப்படி கிடைக்குமோ அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் கூட. சகோதர சகோதரிகளே, இங்கே அபிஷேக நீர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்யும் போது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு சர்வம் ஜெகதிதம் தத்தோ ब्रह्माद्याचरणं विद्यादे समेकामान् भवते रुद्रो देवता विश्वकर्मा
मनस्समस्तदादि तस्य चण्डामृतं पूर्णमेदि तत्पुरुषस्य विश्वानमग्रे இன்னும் கொஞ்ச நேரத்துல கோபுர தரிசனம் பன்னீர் தெளிக்க போறாங்க மேல இருந்து. அதுதான் முக்கியமான தருணம். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். விசேஷமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வானது இந்தியா பிள்ளையார்பட்டியிலிருந்து சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் அண்ணா அவர்கள் 3வது முறையாக இந்த விசேஷ கும்பாபிஷேகத்தை நடத்த இருக்கிறார். ஆகையினால் அனைத்து நமோ வாசேயாச்சோதிதாய தத்ரோமேभ्यः தத்புரதாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோருத்ரப்ரச்சோதயாய ததூரே வதாய நமோ அந்த்ரே ஜனமீயதே ஜனமங்கராய தமயஸ்கராய நம சிவாய சிவதாய நமஸ்தே कुम्भाभिषेक सममुहूर्तोऽस्तु सर्वमेव तेनात्मादेशं ध्वयते गुरुदाय विद्महे गद्गहस्ताय धीमहि तन्नो मुनीश्वर प्रचोदयात्. மக்களே, சிறப்பாக குடமுழுக்கு நடந்தேறியது. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமிக்கு, ஜெய் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி, ஜெய் ஸ்ரீ மதுரை வீர சுவாமிக்கு, ஜெய் ஸ்ரீ மதுரை வீர சுவாமிக்கு, ஜெய் ஸ்ரீ மதுரை வீர சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிகரமாக மூலஸ்தான கோபுரத்தில் இப்பொழுது திருக்குட கன்னிநாட்டு பெருஞ்சாத்தி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக நடப்புறப்பாடுகள் மூலஸ்தானத்தில் கருவறையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகாபிஷேகம் நடைபெற கவிதா சொன்னது போல அத்தனை பேருக்கு நன்றி. அடுத்த கவிதா, இந்த இத்தனை நாள் கும்பாபிஷேகம் இது வச்சுட்டாங்க நிறைய பேர் டியூட்டில இருக்காங்க. யார் யாரெல்லாம் டியூட்டில இருக்காங்க சொல்லுங்க கவிதா. யார் எல்லாருக்கும் அந்த புனித நீர் தெளிக்கப்படும். புனித நீர் எல்லாருக்கும் தெளிக்கப்படும். பொம்பா பைப்ல வச்சு எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்க. அப்புறம் வராதவங்களுக்கு இந்த சைட்ல இருக்குது. முதல்ல காமிச்ச அந்த டேங்க்ல. அதே நேரத்தில் உங்களுக்கு பேக்கெட்ல வேணும்னா உங்களுக்கு இந்த பாருங்க, இந்த காப்பாக்குல வந்து உங்களுக்கு பேக்கெட்ல கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பேக்கெட்லயும் கொடுக்குறாங்க. இப்போது உங்களுக்கு அந்த நீர் இப்போது தெளிக்கப்படுகிறது. தர்ஷகரா அப்பாவை பிடிச்சிக்கோ. கொஞ்சம் அதிகமா எல்லாம் குளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெளியே இருங்க, உடமைகளை பார்த்துருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, ஜெய் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமிக்கு, ஜெய் ஸ்ரீ முனீஸ்வர சுவாமிக்கு, ஜெய் ஸ்ரீ மதுரவீர சுவாமிக்கு, நலன் பாரு ஐயாவுக்கு. ஒரு நாள் ஒரு வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அங்க இருக்குது. நீங்க பேக்கெட்லயோ அந்த போட்டல்லையோ எடுக்கிறதா எடுத்துக்கலாம். நீங்க பேக்கெட்லயோ போட்டல் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஒரு பாட்டி பாருங்க, நல்லா குடிச்சிட்டாங்க. பார்த்து அவங்க வயசானவங்க பார்த்துங்க, நாட்டுக்குள்ள பார்த்துங்க. நிறைய பக்தர்களின் கூட்டம் பாலை இதெல்லாம் பண்றாங்க. பரவாயில்லையே. திருமதி ராதா உங்களை காணும் அப்படின்னு உங்களுடைய மகள் வந்து இந்த பக்கத்துல நிக்கிறீங்க. அங்கே ராதா இதோட கிளம்பிட வேண்டியதான். சிறப்பாக முடிஞ்சு விட்டது. கிளம்பலாம். நன்றி, வணக்கம். சிறப்பா தரிசனங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு வந்து அனைத்து பக்தர்களும் நல்லா இதாக சேஃபாக வீட்டுக்கு போய் சேர நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ரொம்ப நன்றி. கோயில் உள்ள வீடியோ நான் பின்னால் அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்க இதிலே கூட பார்த்துக்கலாம். ட்ரோன் பக்கத்தில் எடுக்க பெர்மிஷன் வாங்கலை, அதனால் எட்டேருந்து ஜூம் பண்ணி தான் இருக்குது.